ஆஸ் அ காமெடினா மட்டும் இல்லாமல் ஹீரோவாகவும் நான் நல்லா பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சூரி நல்ல படங்களை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்டில் எந்த ஒரு மாமன் படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்தலாம். இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா நம்ம சூரியோட அக்காவுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய சூரி ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிறாரு. அவரோட மகன் மாதிரியே ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிறாரு. இந்த அன்பு ஒரு இடத்துல பிரச்சனையாக போய் முடியுது. அந்த பிரச்சனை என்ன, இதனால ஹீரோயினுக்கு சூரிக்கு என்ன விதமான பிரச்சனை உண்டாகுதுங்கிறத இந்த டோட்டல் படமே. அதுவும் எமோஷன்ஸை போட்டு தெளிச்சு விட்டுருக்காங்க. இடங்களில் கண்ணீர் வர வைக்கிறதுக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு. அதுலேயும் கிளைமேக்ஸில் அழுதுருவீங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி அண்ட் எமோஷனாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் எமோஷனாக இருக்கும். கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான டோன்லாம் நீங்கள் படங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த ஒரு படம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு சில ஆடியன்ஸுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சூரி சொல்லவே தேவையில்லை, பக்கா பர்ஃபார்மராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லேஜ் ரிலேட்டடாக ஒரு ஜாலியான ஃபிலிம் பார்க்கணும், அதே டைமில் அது எமோஷனலாக இருக்கணும்னா இந்த ஒரு படத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக இந்த ஒரு படம் சூரிக்கு ஒரு பெஸ்ட் மூவினே சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.8 கொடுப்பேன். இந்த படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை கைஸ்.